ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புதினா சாப்பாடு செய்ய போகிறேன் என் மெத்தடில். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன் குக்கரில். நெக்ஸ்ட்டு ஆயில் காஞ்சோனும் இந்த பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பச்சை மிளகாவும் பாருங்கள், பச்சை மிளகாவும் முந்திரியும் அரைச்சிட்டு அந்த விழுது குக்கரில் போட்டணும். வெயிட் பண்ண பச்சை மிளகா முந்திரியும் அரைச்சாச்சு. இந்த அரைச்சது வந்து இதில் போட்டுக்கணும். கையை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வைங்க. இதில் போட்டுட்டு பார்ப்போம். இதுலேயே அரைச்சதுலேயே இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதை நைஸாக அரைச்சிட்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இது கொத்தமல்லியும் புதினா போட்டு அரைச்ச இதுவை இதில் ஊற்றிக்கணும். அரைச்சதை நல்லா வலித்து ஊற்றி குக்கரில் ஊற்றிக்கலாம். இது பாருங்க, இப்போ பச்சை மிளகாய் முந்திரி அரைச்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி போட்டாச்சு. இது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடணும். தக்காளி ரொம்ப போடக்கூடாது, நம்மளுக்கு கம்மியாக தான் போடணும். வெங்காயம் தக்காளி போட்டுட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. சில நேரத்தில் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த புதினாலாம். நார்மலாகவே சட்னி இல்லை சட்னியை அரைச்சி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா புதினா ரைஸாக கிட்ஸுக்கு அர்ஜென்ட்டுக்கு காலையில் ஸ்கூல் போகும்போது இது மாதிரி கட் செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். வீட்டரிசி தான். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு வந்தது. தண்ணிக்கு வந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றுவேன். 1.25 போட்டிருக்கேன். ஒரு 3 தண்ணி ஊற்றுவேன். நல்லா வதங்கட்டும். சிம் பண்ணி வச்சுக்கோம். இந்த டம்ளரில் நான் 1.25 போட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நமக்கு அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அளந்து தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்து ரைஸ் போடணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதினா இது நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு இப்போ குக்கர் மூடிட்டு 4 விசில் விடணும். பார்ப்போம். அரிசி போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரணும். கையில் வச்சுக்குவோம். ஒரு கொதி வந்தோன்னா குக்கரை மூடிட்டு 4 விசில் விட்டோன்னா அப்புறம் சாப்பாடு பார்ப்போம். கொதி வந்துருச்சு. இப்போ விசில் மூடிடுவோம். சிம் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. அடுத்தது ஒரு 4 விசில் வந்தோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு புதினா சாப்பாடு ரெடி. இதேமாரி நீங்கள் சின்ன பசங்களெல்லாம் வச்சுருக்கும் போது காலையில் அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குனால இந்த மாதிரி ரைஸ் செஞ்சிடலாம். அப்படி இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டணும் அப்படின்னாலும் கட்டிடலாம். இதேமாரி தான் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.